Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 902 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம மஜ்னு அதான் அந்த உராஷிமா என்ன கல்யாணம் பண்ண போற ஒய்ப்பு வந்துட்டான்னு ஓவரா கத்தன உடனே அவளுக்கு அசிங்கமா போச்சு. இதுல வேற அந்த மக்கள் கூட்டத்துல ஒரு சில பேரு இவளையா அவரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு கன்றாவி, நான் மட்டும் பண்ணியிருந்தேன்னு வை செத்துருப்பானாயே செத்துருப்பேன். அவளே ஆக்சுவலா எப்படா அவனை அவாய்ட் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கான். ஆனா அவன் ஏதோ இவ அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு விரட்டுன்னு விரட்டுற மாதிரியும் அவரு வேண்டான்னு சொல்ற மாதிரியும் கதை கட்டிட்டு இருக்கான். அவன் அன்னைக்கே சொல்லிட்டு போனான், இந்த மாதிரி பாக்குரா டவுன்ல எனக்கு ஒரு மேட்ச் இருக்குது, என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மேட்ச் அங்க வந்து பாருன்னு சொல்லியிருப்பான். ஆனா அவ வந்தது வேற விஷயமாச்சே. அவனை கண்டாலே இவளுக்கு பத்திக்கிட்டு வருது. இப்படி பண்றானேன்னு அவளுக்கு ரொம்ப கவலை. இப்படி ஒரு விஷயத்த கேட்டோன்னு ஜோரோ சிரிச்சுக்கிட்டே இது போதும் நான் பாத்துக்கிறேன்பா. அந்த டைம் லூஃபி காட்டு கத்தி இந்த மாதிரி நாங்க ஒரு சின்ன பொண்ணை தேடி வந்தோம், அவ பேரு டமா, ஊர் தலைவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, அவரை மீட் பண்ணி நாங்க பேசிக்கிறோம்னு சொல்லி கேட்பான். ஆனா அதை யாருமே காது கொடுத்து கேட்ட மாதிரி இல்ல. அங்க இருக்க நிறைய பொண்ணுகளுக்கு உராஷிமாவை பிடிச்சிருக்குது. அதனாலேயே கிக்குவை பார்த்தோன்னே பயங்கரமா கடுப்பாவாங்க. அவ இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி எப்படின்னு ஆளாளுக்கு கிக்குவை போட்டு வாங்கு 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 வாங்குன்னு வாங்கி தள்ளுவாங்க. கூட இருக்க அல்லக்கைங்க கிட்ட போய் அவ என்னையதான் பார்க்க வந்திருக்கா, உடனே அவளை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவானா. அவனுங்களும் அண்ணே நீங்க வேற லெவல் மாசுனே, உங்களை ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கா பாருங்க அப்படின்ட்டு ஆளுகளை அனுப்பி விடுவான். இங்க நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இங்க இருந்தா ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு. ஏன்னா மக்கள் எல்லாருமே வேற ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவன் என்ன கேட்டாலும் கடுப்புல கத்துவாயிலே தவிர ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சரி நம்மளே இறங்கி கிளம்ப போனா சுமோ ஆளுங்கெல்லாம் வந்து ரவுண்டு கட்டிடுவானுங்க. ஏன்னா அவங்க பாஸ் கிட்ட தூக்கிட்டு வர சொல்லியிருக்கானே. லூஃபி வழிய விட மாட்டேன்னு சொன்ன உடனே லூஃபி ஜோரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பானுங்க. வழக்கம் போல சொப்பு 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 சொப்புன்னு 4 அப்பு 2 உதை ஒவ்வொருத்தனா மட்டையாவானுங்க. அப்போ கிக்குவை ஒருத்தன் புடிச்சிருவான். அதை பார்த்து காண்டான ஜோரோ கத்தியை எடுக்கதான் போவான். அதுக்குள்ளேயே அவன் பதறுவான், யோ நானே அறகுறையா அன்றாயரோட நின்றுட்டு இருக்கேன், எதை கட் பண்றதுக்கு நீ கத்தி எடுக்கிற, பேசாம இருறான உடனே அதுவும் கரெக்ட் தான், ஆயுதம் இல்லாத இவங்கிட்ட எதுக்கு கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுன்னு உள்ள வச்ச அந்த கேப்ல ஒரு 3 பேர் சேர்ந்து அலையாக்கா கிக்குவை தூக்கிட்டு போயிருவானுங்க. லூஃபி வண்டியா திட்டுவான், ஏன்டா டேய் அவனுக்கு தான் கிக்குவை தூக்கிட்டு போறானுங்கல்ல, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போடா போய் அட்டாக் பண்றான்னா. அட அவனுக்கு எல்லாம் அறகுறையா இருக்கானுங்கப்பா, கத்திய வச்செல்லாம் அட்டாக் பண்ணா வேலைக்கு ஆகாது, அதனாலதான் அப்படியே விட்டுட்டேன்பான். சரி இவனுக்கு இப்படித்தான் வைங்க, அவன் தான் பயங்கரமா கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்தால, அதுவும் இடுப்புலதான் வச்சிருக்கா, எடுத்து ஒரு சொல்லிட்டு இருந்தான்னா எவனுமே பக்கத்துல வந்திருக்க மாட்டான். அதுவும் அவ பண்ணல லூசு. ஆனா ஜோரோ விட்டதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குது. இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவ ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல. அதான் வரும்போது ஸ்டைலா போசலாம் கொடுத்து சாமுராய்னு சொன்னால அவளுக்கு அவளை காப்பாத்திக்க தெரியாதாங்கிற மாதிரி சொல்லுவான். அவளை அங்க கொண்டு போய் ஸ்டேஜ்ல விட்ட உடனே வாமா மின்னல் என்ன பார்க்க ஆசாசையா வந்துட்டியான்னு கேப்பான். அங்க இருக்க சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க இவன் அந்த வேஸ்ட்லேண்ட சேர்ந்தவன்னு. அவளதான் மக்கள்லாம் உடனே வண்டி ஆவலை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவ இதுக்கு இந்த ஊருக்குள்ள வந்தா, இவெல்லாம் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, ஐயோ ஆஹா ஓஹோ அது சரியில்லை இது சரியில்லை, இவளை அடிச்சு விரட்டுங்க அப்படி இப்படின்னு அவளை வளைச்சு திட்டின உடனே உராஷிமாக்கு செம்மையா கடுப்பாயிரும். வாய மூடுகடா இல்ல வாயில தேரைய விட்டுருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா சாமுராய்ஸ் அசிங்கமா பேசுவீங்க, உங்களுக்கு சூடு இல்லே சொரணை இல்லே வெக்கம் இல்லே மானம் இல்லே, அவளை பேச வந்துட்டீங்களே, நீங்க எல்லாருமே ஒழுங்கா அவளை வேஸ்ட்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாருமே வேஸ்ட்டுங்க தான். யாரு வேணும் யாரு வேண்டாங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். யாராச்சும் எசக பொசகா பேசுனீங்க பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேமா. எல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே மிரண்டு போய் லுக்குடுவாங்க. பின்ன இந்த பன்னாட பையலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அந்த பன்னாட பையன் நம்மளவே இப்படி பேசுறானேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இவள என்ன மாமே நான் வர்றேன் அப்படின்ட்டு வேகமா அவளை நோக்கி வருவான். அவ்வளவு நேரம் பூனைக்குட்டி மாதிரி இருந்தவன் திடீர்னு அப்படியே புலிக்குட்டியா மாறுவா. ஏன் அனுமதி இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு உசுரையா வாங்குற கொய்யாலன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப போட்டு கத்திய எடுத்து ஒரே வெட்டு. குடுமியே மண்டைக்கு வந்தது மண்டை மேல இருக்க கொண்டையோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க. இனிமேட்டு ஏதாச்சும் எசக பொசகா பண்ண மண்டைய போயிரும் பண்ணி பாயலன்னு உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அவன் எல்லாம் செம்மையா கடுப்பாயிருவான். பின்ன ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாலே முடிய ஆல்ரெடி அழகா குனி போட்டு வச்சிருக்கானுங்க, அதை வெட்டி விட்டுட்டா அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்குமே. அதை பார்த்துட்டு லூஃபி கிண்டல் பண்ணி விழுந்து சிரிப்பான். ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சே அவரு ஆசைப்பட்ட பொண்ணு இப்படி அவரை ஏமாத்திட்டாலே, அவெல்லாம் உருப்புடுவாளா அப்படி இப்படின்னு வச்சு வாங்குவாங்க. லூஃபி எல்லாம் கைத்தட்டி சிரிப்பான். ஜோரோ இனிமேட்டெல்லாம் நம்ம ஊர் தலைவனை தேடி போகணும்னு அவசியம் இல்ல நீர்வான். ஏன்னா இவங்க பண்ண பஞ்சாயத்துக்கு இனி அவனே கிளப்பிக்கிட்டு வருவான். அங்க குடுமியை இழந்த நம்ம உராஷிமா, அடியே குந்தாணி எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் குடுமி மேல கைய வைப்ப, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டே நீ ஏமாத்திட்டே, யூ சீட்டட் மீ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு கொல்ல வெறியில நிப்பான். அவ்வளவு நேரம் புலி மாதிரி சீனை போட்டவன் இப்ப திடீர்னு அவனை பார்த்துட்டு அச்சோ நான் ஏன் இப்படி பண்ணேன் எனக்கு தெரியல என்ன நடிப்பா. அவன் இதோட நீ காலின்னு கைய ஓங்கி அடிக்க போவான். அச்சோ வேண்டாம்னு சொல்லிட்டு அடனா வாயை மூடிட்டு, எனக்கு தெரியும்டா நீ பயங்கரமான காவாலி பையன்னு எனக்கு தெரியும், பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிக்கிறீல்ல அப்படின்ட்டு அவனை இன்னும் வெறியேத்தி விடுவா. இவளுமே எஸ்கேப்
எஸ்கேப் ஆற மாதிரி தெரியல, அப்படியே பயந்துகிட்டே அங்கேயே தான் நிப்பான். கரெக்டா அவன் அடிக்க கைய பக்கத்துல கொண்டு வரும்போது லூஃபி குறுக்க வந்து அவன் கைய பெருசாக்கி அசால்ட்டா தடுத்துருவான். அவன் பாத்தீங்கன்னா உசுர கொடுத்து அவன் முழு பவரையும் போட்டு அடிக்கிறான். ஆனா லூஃபி இழிச்சுக்கிட்டே தான் அந்த அட்டாக்க தடுப்பான். இதுக்கப்புறம் லூஃபிக்கு அவனுக்கு நடக்க போற சண்டையில லூஃபி அவனை எப்படி ஜெயிச்சான், ஒட்டமாவை எப்படி காப்பாத்தினாங்கன்னு சொல்லி சஸ்பென்ஸோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.